ஹே காய்ஸ், வெல்கம் டு டேரட் வித் பானு சேனல். ஸோ இன்றைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்துட்டு உங்களுக்கு லவ்வில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எது ரொம்ப தடையாக இருக்குது? வாட் இஸ் பிளாக்கிங் யூ? ஸோ லவ் அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தடங்கள் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தவிச்சிருப்பீங்க. சில பேர் சிங்கிளாக இருப்பீங்க, லவ்ங்கிறதே அமையாமல் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன்? ஸோ என்ன உங்களுக்கு பிளாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்களுடைய பர்சனோட ஹிடன் ஃபீலிங்ஸ் என்ன, உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன, ஆள் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கான ரீடிங்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ ரீடிங்கில் போகலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள் பர்சனை நல்லா மனசை நினச்சிட்டு அவங்களோட நேமை சொல்லிகிட்டே இருங்க. ஓகே, ரீடிங் என்னங்கிறது பார்க்கலாமா? ஒவ்வொரு டைமும் உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது நீங்கள் தான் போய் அதை சால்வ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் தான் போய் அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அவங்க ஸ்டெப் எடுக்கட்டுமே, அவங்க ஃபிக்ஸ் பண்ணட்டுமே. அப்போ தான் எந்த இடத்துல நிஜமாகவே இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்குங்கிறது அவங்களுக்கு புரியும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் என்ன ப்ராப்ளம், எதனால் ப்ராப்ளம்ங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இப்படி தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஃப்ளோவில் விட்டுருங்க. அப்போ தான் அவங்களுக்குமே புரியும் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், எது அவங்கள காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பாங்க. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுது, நிறையா பேர் ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாகி லவ் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. லவ்ங்கிறதே இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க என் லைஃப்பில். ஓகே, உங்களுக்கு இப்போ வேற என்னமோ தேவை, மனசில் ரொம்ப ஒரு அமைதி தேவை. அமைதியை நோக்கி நீங்கள் ரொம்ப ஓடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு சுத்தமாக அமைதி அப்படிங்கிறதே இல்லை. ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ஒரு பக்கம் அந்த பர்சன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் சரி அவங்க தான் புரிஞ்சுக்கல, நம்மளாவது புரிஞ்சு போய் ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அங்கே எல்லாமே தப்பாக இருக்கே. சரி, கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த பர்சனோட நினப்பு இல்லாமல் என்னால் இருக்க முடியலையே. சரி வேண்டாம், இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இந்த பர்சன் வரட்டுன்ட்டு நான் அப்படியே விட்டாலுமே உங்களுக்குள்ளே அந்த பர்சனோட தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த தாட்ஸ் உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. ஆக்சுவலாக லவ் அப்படிங்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாண்டை காப்பாற்றுறதுக்கு பேர் லவ் கிடையாது. லவ்ங்கிறது நேச்சுரலாக ஃப்ளோ ஆகணும். ஸோ சண்டை போட்டுட்டாலும் திருப்பி நீங்கள் பேசிக்கும் போது அந்த பாஸ்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பாஸ்ட் நடந்த பிரச்சனைகள் எதுவுமே ப்ரெசென்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ ப்ரெசென்ட்டாக நீங்கள் அந்த பர்சன் கூட பேசும்போதும் சந்தோஷமாக இருக்கணும். பாஸ்ட்டில் என்ன நீங்கள் எதனால் சண்டை போட்டு பிரிஞ்சிங்களோ அந்த தப்பை சரி பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் அந்த தப்பு திருப்பி வராமல் பார்த்துக்கணும். ஸோ லவ்ங்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி அழுது போராட்டம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனோடு இருக்கிறதுக்கு பேர் லவ் கிடையாது. லவ்ங்கிறது நேச்சுரலாகவே உங்கள் லைஃப்பில் வரும். எல்லாரோட லைஃப்லேயுமே லவ் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே ஃப்ளோ ஆகும். எந்த ஒரு திணிப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் லைஃப்பில் அந்த லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே கிடைக்கும். ஸோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு டைம் தேவை. அந்த டைம் ப்ராக்ரஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள், சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக்கிறது எல்லாமே சகஜம்தான்.
ஸோ எல்லாமே நார்மல் தான். நீங்கள் அவங்கள திட்டினது, அவங்க உங்களை திட்டினது எல்லாமே இது அது வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இது எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்கும். ஓகே, அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நம்ம கையில் இருக்குது. திருப்பி அந்த பிரச்சனையே நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பாஸ்ட் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஆன் தி ஃப்ளோவில் இருங்க, ப்ரெசண்ட்டில் இருங்க. நீங்கள் தேடி போய் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண வேணாம். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. லெட் தெம். நீங்கள் வேணும்னா அவங்க ஸ்டெப் எடுக்கட்டும், அவங்க எஃபோர்ட் போடட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. அண்டு நீங்கள் முழுசாக ஹீல் ஆகுறீங்களோ அப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ், ஒரு சடன் மெசேஜ் வந்து கண்டிப்பாக வரும். எப்போ அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே மறந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்க ஆரம்பித்து ஒரு ஹீலிங் பீரியட். ஓகே, எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு இனிமேல் என் லைஃப்பில் வந்து எனக்கு என்ன தேவையோ அது என்னை வந்து சேரும் அப்படிங்கிற அக்செப்டன்ஸில் நீங்கள் எப்போ லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி போகிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு வந்து சடன் மெசேஜஸ் அண்ட் ஷாக்கிங் நியூஸ் வந்து கட்டாயம் வந்து உங்கள் பர்சன் கிட்டேருந்து வரும். அதுவும் பாசிட்டிவாக தான் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் உங்களை நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பழகுங்க. ஸோ அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும்னா மியூசிக்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்து மேலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே குறைஞ்சிருச்சோன்னு எனக்கு தோணுது. முழுக்க எப்போ பார்த்தாலும் ஒரு சிந்தனையிலேயே ஒரு லோன்லினஸ்லேயே இருக்கீங்க. கம்ப்ளீட்டாக ஒரு லோன்லி ஃபீல்லே இருக்கீங்க. மற்றவங்கள நம்புறதில்ல, மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு பயம், இப்படி தான் இருக்கீங்க. அது வேண்டாம். உங்களோட செல்ஃப் கேர் பற்றி பாருங்கள் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக அவங்க வந்து என்ன தப்பாச்சு, எதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களும் உணரட்டும். அதுவும் உணர வைப்பாங்க யூனிவர்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி யூனிவர்ஸ் வந்து டிசர்விங்கான லவ் கொடுக்குறாங்களோ, டிசர்விங்கான பர்சன் அவங்க லைஃப்பில் கொண்டு வராங்களோ, அதே மாதிரி அந்த பர்சனுக்கும் சில பாடங்கள்லாம் அவங்க லைஃப்லையும் வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அதை லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க லைஃபுக்கு டிசர்விங்கான லவ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த பாண்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் க்ரியேட் ஆகாது. ஸோ அதுக்கு டைம் பீரியட் தேவை, ஹீலிங் பீரியட் தேவை. ஸோ அதுக்கு டைம் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க தப்பையும் அவங்க உணரட்டும். சரியா? அண்ட் அவங்களோட ஹிடன் ஃபீலிங்ஸ் பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா விஷயம் வந்து உங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஆக்சுவலாக அவங்க லைஃப்பில் வந்துட்டு உங்ககிட்ட பேசாமல் இருந்துட்டு அவங்க லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிருக்காங்க. பட் அவங்க போகிற ஒவ்வொரு பாதையிலுமே உங்களோட விஷயம்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் பேசின மாதிரி மற்றவங்க பேசும்போது நீங்கள் பேசினது தான் ஞாபகம் வருது. ஸோ ஒரு ஃபோட்டோ பார்த்தா கூட உங்கள் ஃபோட்டோ தான் ஞாபகம் வருது. ஒருத்தவங்க கூட கால் பேசினா கூட உங்கள் கூட பேசின ஞாபகம் தான் அவங்களுக்கு வருது. ஸோ நிறையா விஷயம் வந்து அவங்களுக்கு டே டு டே லைஃப்பில் வந்து உங்களை பற்றின ஞாபகம் அதிகமாகவே இருக்குது. ஓகே. அண்ட் எனக்கு தெரியும் லாஸ்ட்டாக வந்து உங்களை ரொம்ப மிக காயப்படுத்தியிருப்பாங்க, வேர்ட்ஸால் காயப்படுத்தியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் கண்டிப்பாக திருப்பி எடுத்துக்க முடியாது தான். அது ரொம்பவே உங்களுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கும், எனக்கு புரியுது. பட் அவங்க அதை ரெக்ரெட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை நினச்சி ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறாங்க. சொல்லியிருக்க வேண்டாமோ, அந்த கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சி ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இல்லாமல் நீங்களும் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்கிற ஒரு கர்வம் வச்சுருந்தாங்க மனசில். பட் சில நாளாக நீங்களுமே கொஞ்சம் உங்கள் லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் சில பேர்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் லைஃப்பை. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கே ஒரு பயம் வந்திருக்கு மனசில். ஸோ நம்ம எல்லாமே இந்த பர்சன் ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்கேங்கிற பயம் அந்த பர்சனோட மனசில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பயத்தை கொடுத்தா தான் நிஜமாகவே ஒரு பர்சனோட வேல்யூ என்னங்கிறது புரியும். இப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்னால் என்னங்கிறதே வந்துட்டு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி லெட் தம் ஃபிக்ஸ். அவங்க ஃபிக்ஸ் பண்ணட்டும், நீங்களே போய் ஃபிக்ஸ் பண்ண வேணாம். நான் சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஸோ அவங்க தேடி வந்து
உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமை நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஓகே, இப்போ அவங்களுக்கு நிஜமாகவே நீங்கள் எவ்வளோ நல்ல பர்சன், எவ்வளோ ஒர்த் அவங்க லைஃப்பில் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் உங்களோட வேல்யூ ரொம்பவே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும். பாசிட்டிவாக இருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்தது. ஃப்யூச்சர்லேயுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கீங்க, கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது வேண்டாம். யோசிக்காதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த பர்சனோட லைஃப்பில் இப்போ தான் வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு லெசனை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க லேர்ன் பண்ணட்டும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களோட வேல்யூ அண்ட் ஒர்த்து புரிஞ்சுட்டு திருப்பி வருவாங்க. இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வேணாம். இப்போது உங்கள் லைஃபுக்கு தேவையானது எல்லாமே ஒரு பீஸ், ஒரு அமைதி, அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக அமைதியாக இருங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் ஃப்யூச்சரில். அண்ட் இன்றைக்கான ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரீடிங் செக்ஷனில் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது இன்னும் இன்டெப்த்தாக கிளாரிட்டிஸ் கேட்கணும், பிரச்சனைகள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, சொல்ல முடியாத நிறையா உள்ள மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனை வச்சுருப்பீங்க, சொல்ல முடியாமல் யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கேட்குறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அப்படி என்ன ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் டிஸ்பிளேயில் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்து பாருங்கள். ஒரு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். வாட் எவர் சுச்சுவேஷன், ஒரு விஷயம் வந்து மனசில் வச்சுக்கோங்க, எப்போதுமே நான் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு உங்களை வந்துட்டு இந்த யூனிவர்ஸோட ஒரு குழந்தையாக தான் நான் வந்து ட்ரீட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன நன்மை, உங்களுக்கு என்ன சொல்யூஷனோ அதை யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை வந்து சேர்க்குறது தான் என்னோடய கடமை. ஸோ பயப்படாதீங்க. என்ன மனசில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. டாடா பாபா, நாங்கள் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.